शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर स्कन्दमूर्तिः श्रुतौ स्कन्दकीर्तिः मुखे मे पवित्रं कदा तच्छैत्रम् करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं दूरे सन्तु लीनाः ममाशेषभावाः मुनीनां ताहूर्णां भक्तिभाजाम् अभीष्टप्रदाः सन्ति सर्वत्र देवाः गृणामन्ति मुखार्चैवमन्यं न जाते न जाते षण्मत स्थापनाचार्याय நமः என்று ஆதிசங்கர பகவத் நாமாவளி இருக்கிறது. அறுவகை சமயத்தை ஸ்தாபிதம் செய்து பிரச்சாரம் செய்து பக்தி மார்க்கத்தை, கர்ம மார்க்கத்தை, ஞான மார்க்கத்தை நிலைநாட்டினவர். அந்த ஆச்சாரியார் சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஸ்தோத்திரத்தை எழுதி அந்த கௌமாரம் என்கிற அந்த பாரம்பரியத்தினுடைய மகிமையை விளக்கியிருக்கிறார்கள். தற்பொழுது ஆங்கிலம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் அங்கு திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் துவாதசி மற்றும் அனுஷம் நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. புகழ் என்பது நல்ல பணிகள் மூலமாக வருகிறது. அந்த புகழ் புண்ணியம் இரண்டும் நமக்கு கிடைப்பதற்கு நல்ல பணிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த பணிகளை நாம் செய்வதற்கு நமக்கு நல்ல சத்சங்கம் அமைய வேண்டும். அந்த சத்சங்கம் அமைவதற்கு நல்லோரோடு சேர்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பகவத்கீதையிலே சத்சங்கத்தே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலிதத்துவம், நிச்சலிதத்வே ஜீவன் முக்தி என்று ஆச்சாரியார் குறிப்பிடுகிறார். சத்து அந்த பரம்பொருள் பரமாத்மாவுடன் சங்கம், அதாவது நல்ல விஷயங்களிலே ஈடுபாடு நமக்கு வளர வேண்டும். அந்த ஈடுபாட்டினை வளர்த்துக் கொள்வதற்கு இறைவனுடைய அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே திருவங்க மாலையிலே சொன்னதன்படி நம்முடைய உறுப்புகள் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் நல்ல பணிகளிலே ஈடுபடுவதற்கு அதற்குரிய பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கோவில்களுக்கு செல்வது, பூ பறிப்பது, நல்ல ஸ்தோத்திரங்களை படிப்பது, தரிசனங்கள் கும்பாபிஷேகங்களை தரிசிப்பது, கர்சேவை தொண்டு செய்வது, உழவார தொண்டு செய்வது, பிறருக்கு அன்னதானம் செய்வது, கைகளால் செய்யக்கூடிய தொண்டினை செய்வது, வயோதிகர்களுக்கு உதவிகரமாக இருப்பது, இப்படி அந்த தொண்டிலே நாம் ஈடுபடுவது முக்கியமானது. மனசானது தாமச நிலையிலிருந்து மாறி ராஜச நிலையிலிருந்து மாறி சாத்விகமான நிலைக்கு நம்முடைய மனது நிலை பெறுவதற்கு அந்த உபதேசங்களும் அபியாசங்களும் ஆவர்த்தியும் மிகவும் தேவையான ஒன்று. இளமையில் கல் என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் அடிப்படை
இருந்து நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கான அடித்தளத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சிறிய சிறிய செயல்களாக இருந்தாலும் சீரிய செயல்களை, சீராமல் இருக்கக்கூடிய செயல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய பகவத்கீதையை படிக்க வேண்டும். தமிழிலேயும் பல நல்ல நீதி நூல்களும் பக்தி நூல்களும் இருக்கின்றன. திருக்குறள், தேவாரங்கள், 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், பல்வேறு நீதி நூல்கள். அந்த வரிசையிலே திருப்புகழ் குமரக்கடவுளுடைய மகிமைகளை நமக்கு விளக்கக்கூடிய லலிதமான பாஷையிலே இறைவனுடைய மகிமைகளை எல்லாம் வர்ணிக்கக்கூடிய அந்த திருப்புகழை அந்த சந்தஸ் இந்த ராகத்துடன் கற்றுக்கொண்டு மனமுருகி பாடி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைந்து அந்த திருப்புகழை ராகவன் அவர்கள், டில்லி ராகவன் அவர்கள் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு பல அன்பர்களை வெவ்வேறு நகரங்களிலே தயார் செய்து இன்றளவும் அதை சிறப்பாக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று மனத்திற்கும் வருகிறார்கள். பல்வேறு சத்சங்கம் நடக்கக்கூடிய இடத்திலேயும் பாடி வருகிறார்கள். திருப்புகழ் அன்பர்கள் சபையானது சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய கௌமாரம் என்கிற அந்த தத்துவத்தை பிரச்சாரம் நன்றாக செய்து வருகிறது. அந்த வழியிலே வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியிலே சிகாகோ திருப்புகழ் அன்பர்கள் மூலமாக இந்த ஒரு திருப்புகழை பாடக்கூடிய நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய சாத்துர்மாசியம், அதற்கடுத்தால் போல் நவராத்திரி, கந்தசஷ்டி, இது போன்று பல பண்டிகைகள் வருகின்றன. அந்த குமரக்கடவுளுடைய அருளை பெற்று நல்ல ஞானம், நல்ல வம்சம் என்பது நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே முக்கியமான ஒன்று. அந்த ரிஷிகளுடைய வம்சம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் படிப்பு தேவை, பொருளாதார மேம்பாடு தேவை. அதோடு சேர்ந்து நல்ல ஆத்ம குணங்களும் ஆச்சாரங்களும் வினயமும் விவேகமும் விசுவாசமும் அந்த வேத மார்க்கத்தின் மீது ஈடுபாடும் மிகவும் தேவை. அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை உருவாக்குவதும் இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே சாந்தி சுபிட்சம் கிடைப்பதற்கு உபயோகமாக இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம், அமிர்த பிந்து ஆனந்த சிந்து. ஆகவே நாம் கட்டடங்களை கட்டுவது என்பது ஒன்று, பவன நிர்மாணம் வசிப்பதற்காக. அது இறைவன் நம்மிடத்திலே வசிப்பதற்காக நாம் செய்து கொள்ள வேண்டியது பாவனா நிர்மாணம். எண்ணங்கள், சாந்தி, சத்தியம், ஸ்ரத்தை, வினயம், நிராடம்பரம், இது போன்று எளிமையாக வாழ்தல், பிறருக்கு உதவிகரமாக இருத்தல், படாடோபமற்ற வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை,
துவேஷமற்ற வாழ்க்கை, பேராசையும் நிராசையும் இல்லாத வாழ்க்கை. இதற்கு உலகத்திலே தர்மம் வளர வேண்டும். தர்ம சிந்தனைகள் அனைத்து மக்கள் மத்தியிலேயும் வளர வேண்டும். எல்லா நாட்டு பிரஜைகள் மத்தியிலேயும் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, எதற்காக நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், மனிதர்களாக பிறந்த நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகளை பற்றி பேசக்கூடிய இந்த காலத்திலே கடமைகளை பற்றிய விழிப்புணர்வும் மிக தேவையான ஒன்று. அப்படி அந்த இறைவனால் அனுகிரகிக்கப்பட்டு வரப்பிரசாதமாக கிடைக்கப்பெற்ற இந்த மனித பிறவியிலே அருதருது மானிடராய் பிறத்தருது என்கிற இந்த மனித பிறவியிலே வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட குடும்பங்களாக இருந்தால் மனித நேயம் என்பது முக்கியம், ஆஸ்திக்யம் என்பது முக்கியம். உரசல் துவேஷமற்ற அமைதியான ஆக்கப்பூர்வமான அகிம்சையை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை நெறிமுறைகளும் முக்கியம். இதற்கான விழிப்புணர்வு அனைத்து விதமான நம்பிக்கையை பின்பற்றுவர்கள் மத்தியிலேயும் ஒரு ஒற்றுமையான கருத்தாக உருவாகி அதன் மூலம் தற்பொழுது சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கவலையையும் பீதியையும் தரக்கூடிய சூழ்நிலை மாறி பாதுகாப்பான உலகம், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய உலகம் உருவாவதற்கு அந்த கொள்கை வகுப்பாளர்கள், பாலிசி மேக்கர்ஸ், சட்டத்தை உருவாக்குபவர்கள், லா மேக்கர்ஸ், மற்றும் லாபத்தை உருவாக்குபவர்கள், ப்ராஃபிட் மேக்கர்ஸ், இவர்கள் மத்தியிலே நல்ல சிந்தனைகள், லாபம் என்பது நியாயமான முறையிலே உலகத்திற்கு நஷ்டத்தை தராத விதத்திலே அமைந்து மக்கள் அனைவருக்கும் நல்ல குடிநீர், நல்ல விவசாயம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஆரோக்கியம், ஒற்றுமையான குடும்பம், முதியவர்களையும் குழந்தைகளையும் சிறப்பாக பராமரிக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய நல்ல பலம் மற்றும் குடும்பத்திலே இருக்க வேண்டிய பாசம் ஸ்ரீருத்ரத்திலே சொல்கிறார். மானோ மகாந்த முதமானோ மருதகம் மான உட்சந்த முதமான உட்சிதம் மானோ வதீஸ்திதரம்மோத மாதரம் பிரியாமானஸ்தனுகோ ருத்ரீதிஷா. அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், யாருக்கும் இன்னல்கள் வரக்கூடாது. வயதானவர்களுக்கும் சரி, சின்ன குழந்தைகளுக்கும் சரி சிரமம் வரக்கூடாது என்று ஸ்ரீருத்ரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி பிரதமோ தெய்வியோ விஷக்கு, முதல் வைத்தியராக அந்த இறைவன் இருக்கிறார். அஸ்மான் நட்டு விஸ்வதா, அனைத்து பகுதிகளிலிருந்தும் அனைத்து திசைகளிலிருந்தும் நம்மை இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இந்த கலாச்சாரம் உயர்ந்த அபிப்பிராயத்தை, தத்துவத்தை கொண்டது சனாதன வைதிக இந்து தர்மம். அந்த தர்மத்தினுடைய சிறப்பை நாளைய உலகத்திற்கு தெரிவிப்பதற்கு புஸ்தகங்கள் இருந்தாலும், புதியதாக நாம கொண்டாடக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றிருந்தாலும் குருவின் மூலமாக உபதேசம் பெற்று அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். அதற்கு நல்ல நல்ல தத்துவசாஸ்திரம் தெரிந்த, ஆச்சாரசீலம் உடைய, ஆத்ம குணங்கள் நிரம்பிய, வேத சாஸ்திரத்தினுடைய உட்கருத்துக்களை
தாத்பரியங்களை பாவார்த்தங்களை தெரிந்து கொண்ட நல்ல ஆச்சாரியர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள், ஆசான்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்பது ஆன்மீகம், கலாச்சாரம் சார்ந்த கல்வியாளர்களை, நல்ல சாதகர்களை உருவாக்குவதிலேயும் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் ஆயிரக்கணக்கிலே இருக்கக்கூடிய கோவில்களுடைய மகிமைகளை, அதனுடைய உபயோகத்தை நாம் பெற முடியும். கோவில்கள் என்பது வெறும் கட்டடங்கள் அல்ல. அங்கு ஒரு சைத்தன்யம் இருக்கிறது, அங்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அங்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று சொன்னாலும் பக்க விளைவுகளை, பாதகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத சங்கீதம் போன்ற கலைகளை வளர்க்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. இந்திய கலாச்சாரத்திலே என்டர்டெயின்மெண்ட், டைம் பாசிங் என்று நாம் சொல்வதிலே பாதக அம்சங்கள் இல்லாமல் மனதிற்கு லகுவாக இருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள். ஆகவே நம்முடைய சாஸ்திரங்கள், அது சித்திரக்கலையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், யோகாபியாசமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நமக்கு அறிவை புகட்டி ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஆரோக்கியம், ஆனந்தம், அத்வைத தத்துவம் என்று மனிதர்களுடைய உண்மையான வளர்ச்சி நமக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்கின்றன. ஆகவே இது வெறும் திணிக்கக்கூடிய மதமல்ல, சிந்திக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய தர்மமாக விளங்கி வருகிறது. இதையெல்லாம் வலுப்படுத்துவதற்கு இன்றைக்கு இறைவனுடைய படைப்பிலே நிறைய நல்ல விஷயங்களை ஆங்காங்கு அவர் அளித்திருக்கிறார். சில இடத்துல தண்ணி நல்லா இருக்கு, சில இடத்துல புத்தி நல்லா இருக்கு, சில இடத்துல உழைக்கக்கூடிய திறன் இருக்கிறது, சில இடத்திலே பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்கு உதவ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் மேம்படுவதற்கு அகம்பாவம் நீங்கிய, ஆடம்பரம் நீங்கிய, அஸ்ரத்தை நீங்கிய நல்ல உலகம் ஏற்படுவதற்கு சத்சங்கம் பல இடத்திலேயும் நடைபெற வேண்டும். ஆகவே இந்தியாவிலேயும் சரி, வெளிநாட்டிலேயும் சரி, இருக்கக்கூடிய கோவில்களிலே நிறைய சத்சங்கங்களை ஏற்படுத்தி நல்ல முறையிலே இங்கு பூஜைகள்லாம் நடைபெற்று பாராயணங்களும் சரி, பாரணையும் சரி, சாப்பிடக்கூடிய பாராயணங்களும் சரி, படிக்கக்கூடிய பாராயணங்களும் நல்ல முறையிலே அமைந்து அந்த திருப்புகழ், இறைவனுடைய புகழானது அனைவர் மனதிலேயும் பதிந்து அந்த அருணகிரிநாதருடைய அந்த தொண்டு, அருணாச்சலேஸ்வருடைய கிருபை அனைவருக்கும் கிடைத்து வரக்கூடிய இந்த சாதுர்மாசியம் விஸ்வாவச வருஷம் அது திருப்பதியிலே நிகழ இருக்கிறது. அனைவரும் இந்த வியாச பூஜை சாதுர்மாச கைங்கரியத்திலேயும் ஈடுபட்டு தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக அந்த பக்தியை மேன்மேலும் வளர்த்து அனைவருக்கும் நல்லதை எல்லாம் தரும் என்கிற நல்லது கிடைக்க வேண்டும் என்று அந்த சுப்பிரமணியரை பிரார்த்திக்கிறோம். சிவே முருகனுக்கு ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. जय जय शङ्कर हर हर शङ्कर।